தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிவைன் எஃப்எம் என்கிற இந்த காரியத்தை ஆரம்பிப்பதற்கு அருமையான பாஸ்டர் ஜிம் ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாஞ்சைக்காக, தரிசனத்திற்காக தேவனை துதிக்கிறேன். இந்த மாதத்திலே அதை அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அதை திருச்சபை மக்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக என்று நான் வாழ்த்துகிறேன். சில நிமிடங்கள் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். உங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தாவே, உம்மை தேடுவோர்க்கு நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாது. உம்மை நம்பி வாழ்வோர்க்கு நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாது என்று சொல்லி எங்களோடு கூட சேர்ந்து தேவனை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு பாடி கர்த்தரை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை தேடுவோர்க்கு நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாது. உம்மை நம்பி வாழ்வோருக்கு நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தாவே, உம்மை தேங்க்யூ. நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாது. உம்மை நம்பி வாழ்வோர் ஜீசஸ் குறைவுபடாது. ஆபிரகாமை அழைத்தீர், ஆசீர்வாதம் கொடுத்தீர், மிகவும் திரளாய் பெருகச் செய்தீர். தேங்க்யூ. மிகவும் திரளாய் பெருகச் செய்தீர். உந்தன் வல்ல வாக்குகள் ஒரு போதும் மாறிடாதே. ஆராதியுங்கள் கர்த்தரை. தேங்க்யூ. ஒரு போதும் மாறிடாதே. கர்த்தரே, நீ நல்லவரே. கர்த்தரே, நீ நல்லவரே. கர்த்தாவே, உம்மை தேடுவோர்க்கு நன்மைகள் ஒன்றும். Thank you Jesus. வாழ்வோருக்கு நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாது. பஞ்சம் நிறைந்த நாட்டிலே உந்தன் வாக்கை நம்பியே விதைகள் விதைத்தான் பலனடைந்தார். பஞ்சம் நிறைந்த நாட்டிலே தேங்க்யூ பலனடைந்தான். ஈசாக்கின் தேவனே, என்றென்றும் காப்பவரே. ஈசாக்கின் தேவனே, என்றென்றும் காப்பவரே. நம்புவோம் உம்மை என்றுமே. நம்புவோம் உம்மை என்றுமே. கர்த்தாவே, உம்மை தேடுவோர்க்கு நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாது. Thank you Jesus. Amen. Hallelujah. சொன்னதையெல்லாம் செய்வேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று நீர் சொன்னீரே யாக்கோபுக்கு. சொன்னதையெல்லாம் செய்வேன்,
Thank you என்று நீர் சொன்னீரே. இஸ்ரவேலாய் மாற்றி நீர் உந்தன் வாக்கை நிறைவேற்றி நீர். இஸ்ரவேலாய் மாற்றி நீர் உந்தன் வாக்கை நிறைவேற்றி நீர். பாடுவோம் பாடுவோம் உம் வல்லமையை, பாடுவோம் உம் வல்லமையை. கர்த்தாவே உம்மை தேடுவோர்க்கு நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாது. உம்மை thank you Jesus. Amen. ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகச் செய்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற உன்னதமான தேவன். கர்த்தர் திறந்த வாசலை நமக்கு முன்னே வைத்திருக்கிறார். ஒருவரும் பூட்ட முடியாத திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரிக்கிற நாட்கள் இவைகள். இந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னதை விசுவாசித்தார். அதை கர்த்தர் நீதியாய் எண்ணினார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய அழைப்பை, தேவனுடைய அபிஷேகத்தை சார்ந்து கொள்ளுகிற உன்னுடைய வாழ்க்கை ஒரு நாளும் வெறுமையாய் போவது இல்லை. Thank you Jesus. ஆபிரகாமை அழைத்தீர், ஆசீர்வாதம் கொடுத்தீர், மிகவும் திரளாய் பெருகச் செய்தீர். ஆபிரகாமை அழைத்தீர், ஆசீர்வாதம் thank you திரளாய் பெருகச் செய்தீர். உந்தன் வல்ல வாக்குகள் ஒரு போதும் மாறிடாதே. உந்தன் வல்ல வாக்குகள் ஒரு போதும் மாறிடாதே. கர்த்தரே நீ நல்லவரே, கர்த்தரே நீ நல்லவரே. கர்த்தாவே உம்மை thank you Jesus. உம்மை நம்பி ஆழ்வோரே, நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாது. ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஈசாக்குக்கு மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, அவர் நமக்கும் அதே தேவனாயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Thank you. அதிசயமாய் நம்மை நடத்தி வந்தாரே. லாக்டவுன் நாட்கள்ல கண்ணின் மணி போல் கர்த்தர் நம்மை கருத்தாய் காத்தாரே. துதியுங்கள், உங்கள் உள்ளம் துதியால் நிரம்பட்டும். ஜீசஸ் எத்தனை எத்தனை நன்மைகள் நித்தம் செய்தீர் இயேசுவே. துதிப்போம் உம்மையே ஆயுளெல்லாம். எத்தனை எத்தனை நன்மைகள் நித்தம் செய்தீர் இயேசுவே. துதிப்போம் உம்மையே ஆயுளெல்லாம். நன்றியோடு போற்றுவோம், உண்மையோடு ஆராதிப்போம். Thank you Jesus. உண்மையோடு ஆராதிப்போம். இயேசு
கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஷபகத்துரு நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. எங்கள் தெய்வமாய் நீர் இருக்கிறீர். Thank you. எங்கள் தேவனே Thank you. Amen. உம்மை போல் தேவனில்லை, உம்மை அல்லாமல் மீட்பரில்லை. உம்மை போல் தேவனில்லை, உம்மை மீட்பரில்லை. பரிசுத்தர் நீரே, மகத்துவர் நீரே, ஜீவிக்கும் தெய்வம் நீரே. பரிசுத்தர் நீரே, ஜீசஸ். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள். Jesus. உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில். ஜீசஸ் எங்கள் தேவனே, தேங்க்யூ அப்பா. அவருடைய சமூகம் நமக்கு பரிபூர்ண ஆனந்தம். தெய்வ பிள்ளைகளே, அவர் நம் தேவன், நாம் அவருடைய ஜனங்கள். அவர் நம்முடைய மேய்ப்பன், நாம் அவருடைய ஆடுகள். நாம் அவருக்குள், அவர் நமக்குள். இதுதான் பாக்கியமான வாழ்க்கை. அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதித்து கொண்டே இருப்போம். தாயின் மடியில் தவழ்ந்துறங்கும் குழந்தையை போல இளைப்பாறுவே. தாயின் மடியில் தவழ்ந்துறங்கும் குழந்தையை போல இளைப்பாறுவே. சாய்ந்து கொண்டேன், சாய்ந்து கொண்டேன் தகப்பனே உம் தோளில் சாய்ந்து கொண்டேன். சொல்லலாம், glory, thank you. நல்ல கைகளை அசைத்து சொல்வோம் மீண்டும். சாய்ந்து கொண்டேன், thank you. உம் தோளில்
சாய்ந்திருப்பார். பரிபூரண ஆனந்தம் அப்பாவும் சமூகத்திலே, இதயத்தின் இளைப்பாறுதல் ராஜாவும் சமூகத்திலே, பரிபூரண ஆனந்தம். தேங்க்யூ. இதயத்தில் இளைப்பாறுதல். ஜீசஸ், தேங்க்யூ. சமூகத்திலே எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. டாடி ஜீசஸ், glory. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் ஜீசஸ் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, தேங்க்யூ எனக்கப்பா. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நேரத்திலையும் சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்கள் எல்லார் மேலும் இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் தேவன் மாபெரும் நோக்கங்களை உடையவராயிருக்கிறார், மாபெரும் சித்தங்களை உடையவராயிருக்கிறார். அது ஏதோ இப்பொழுது தோன்றினது இப்பொழுது என்று நினைக்காதிருங்கள். உலகம் தோன்றுவதற்கு முன்னமே, தாயின் கருவில் நம்முடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்னமே நம்மை குறித்த உன்னதமான திட்டங்களை உடைய ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவுதான் திசை மாறி எங்கெங்கெல்லாமோ போனாலும் அவர் வேளை வரும்போது அவருடைய சித்தத்திற்குள் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருகிற நல்ல தேவன். இவரை போல ஒரு நேசர் எவரும் இல்லை. எல்லார் மேலும் தேவன் கிருபைகளை வைத்திருக்கிறார். தேவ ஜனங்கள் எல்லார் மீதும் தேவன் வரங்களை வைத்திருக்கிறார், தாளந்துகளை வைத்திருக்கிறார். அநேகர் அதை என்ன செய்து விடுகிறார்கள்? மறந்து விடுகிறார்கள். மாயை பற்றி கொண்டு இந்த கிருபைகளை எல்லாம் வீணடித்து விடுகிறார்கள். இந்த டிவைன் எஃப்எம் வழியாக இன்றைக்கு தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14வது வசனம். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது, ஓ தீமோத்தேயுவே, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. உனக்குள்ள வரங்கள் இருக்கிறது, உனக்குள் தேவ நோக்கம் இருக்கிறது, உனக்குள் தேவ கிருபைகள் இருக்கிறது. ஏதோ என்று நினைக்காதே, ஏதோ வாழ்கிறேன் என்று நினைக்காதே. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உன்னைத்தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ உன்னுடைய பார்வையிலே அற்பமா இருக்கலாம், அல்லது உன்னுடைய வீட்டாரின் பார்வையில அற்பமா இருக்கலாம். எல்லாருக்கும் பயனற்றவன் என்கிற முத்திரை உன் மீது இருக்கலாம். இந்த உலகம் அதுதான் உனக்கு கொடுக்கிற முத்திரை. ஆனால் தேவனோ உன்னை தெரிந்து கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உன்னை தெரிந்து கொண்டு உபயோகப்படுத்த முடியும்.
ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படித்தான் பவுல் இளம் ஊழியனாகிய தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்துகிறார். உனக்குள்ளே வரம் இருக்கிறது, உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், உன்னை கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். நீ சாதாரணமானவன் அல்ல. உன் நோக்கத்தை புரிந்து கொள்வாய் என்றால் நீ எழுந்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். தூசிகளை உதறிவிடு, வேண்டாதவைகளை விட்டு வெளியே வா. இன்னும் வேதம் சொல்லுகிறது, பிழைப்புக்கு அடுத்த அலுவல்கள்ல கூட நீ சிக்காத. உன்னுடைய ஏக்கம் தாகம் எல்லாம் ராஜாதி ராஜாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர் சீக்கிரம் வருகிறார் என்கிற ஒரு பெரிய எண்ணம் உனக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் உன்னை வித்தியாசமாய் உபயோகப்படுத்துவார். போகட்டும், அநேகர் இன்றைக்கு இந்த வரத்தை, தேவன் கொடுத்த கிருபைகளை எல்லாம் அவர்கள் மூழ்கடித்து கொண்டிருப்பதற்கு அல்லது அதை புதைத்து வைத்திருப்பதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு 3 காரியங்களை சுருக்கமாய் சொல்லி ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக அதே வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14வது வசனம். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ அசதியாயிராதே. முதலாவது அங்கே தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிற காரியம், அசதியாயிராதே, அசதியாயிராதே. நீ என்ன செய்? அதை நினைவுபடுத்து, அதை நீ காத்துக்கொள். அநேக தேவனுடைய பிள்ளைகள், தேவன் தங்களுக்குள் வைத்திருக்கிற திட்டங்கள் தெரியும், தேவன் தங்களை வேறு பிரித்திருக்கிற நோக்கங்கள் தெரியும். ஆனாலும் அசதியான வாழ்க்கை, ஒரு சோம்பல் பிடித்த வாழ்க்கை. இன்றைக்கு கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். பி மைனர். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உனக்கென்று நியமித்த காலம், இது கர்த்தர் உனக்கென்று நியமித்த வேளை. இந்த காலத்தில் நீ செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்புகிற தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். பெலிஸ்தியருடைய ராஜ்யத்திற்கு பெரிய அழிவை ஏற்படுத்தும்படி ஏற்படுத்தப்பட்டவன் தான் சிம்சோன் என்கிற தேவ மனிதன். ஆனால் நடந்தது என்ன? அவன் வாழ்க்கை முழுவதும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள் கொஞ்சமும் காணப்படவில்லை. அசதியான வாழ்க்கை, இச்சைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த வாழ்க்கை. இன்றைக்கு தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். இந்த காலம் உனதல்லவோ, நீ செயல்படும் நேரம் அல்லவோ. இந்த காலம் உனதல்லவோ, நீ செயல்படும். இந்த காலம் உனதல்லவோ. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அசதியாயிராதே. என் தேவ ஊழியர்களே, அசதியாயிராதிருங்கள். அசதியாயிருந்து அமர்ந்து விடாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உன்னை குறித்த நோக்கமெல்லாம் நிறைவேற வேண்டும் என்றார். நீ எங்கேயோ போய் அசதியாயிருந்து விடாதே. தெளிலாளின் மடி அவனுக்குள்ளே ஒரு பெரிய அசதியையும் உலக பிரகாரமான இளைப்பாறுதலையும் நித்திரையும் கொடுத்தது. நடந்தது என்ன? கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியவில்லை. என் அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் விலகி போனார். எல்லாம் வாழ்க்கையே வீணாகி போய்விட்டது. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை, உன்னை குறித்த நோக்கங்கள், உன்னை குறித்த காரியங்கள், இவைகளிலே நீ அசதியாயிராதே. தன் காரியத்தில் ஜாக்கிரதையாயிருக்கிறவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். நீ அவருடைய நாமத்தின் நிமித்தம் பவுலை போல ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும்படி அழைக்கப்பட்ட பாத்திரம். பவுலை குறித்து நான் வேதத்திலே சொல்லுவேன். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் ஊழியத்திலே. ஆனால் அந்த மனிதன் சொல்லுகிற காரியம், இவைகளில் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன். அவனுடைய ஆசையெல்லாம் உலகெங்கும் ஒளி வீசிடு, பெரும் மாற்றத்தின் விதையாகிடு.
ஒளி வீசிடு, பெரும் மாற்றத்தின் விதையாகிடு. உலகெங்கும் ஒளி வீசிடு. ஜாமக்காரனே, ஜாமக்காரனே, எழும்பிடு, எழும்பிடு, தேசத்தை காத்திடு. ஆம், கர்த்தர் இன்றைக்கு அதை உனக்கு நினைவுபடுத்துகிறார். அழைப்பை குறித்து அசதியாயிராதே. இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? அதே 1 தீமோத்தேயு 4:15 வாசிக்க கேட்கலாம். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. இவைகளிலே நிலைத்திரு. சிந்தனையை நிரப்பட்டும். உனக்குள்ள தேவன் தந்திருக்கிற தரிசனத்தை அல்லது கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை நீ உணராதபடி உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உன் வாழ்க்கையிலே மாற்றத்தை பார்க்க போவது இல்லை. உன் தரிசனத்தை முதலாவது நீ உணர்ந்து கொள். உன்னோடு கூட கர்த்தர் இருப்பதை நீ உணர்ந்து கொள். அதை உன்னுடைய நினைவிலே வை, அதிலே நிலைத்திரு. உனக்குள்ளே தரிசனத்தை நீ உணராமல், உனக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்கிறதை நீ விசுவாசிக்காமல், வெளியே கர்த்தர் என்ன கொண்டு அதை செய்யணும் இதை செய்யணும்னா ஒன்றும் நடக்காது. தேவ பிள்ளையே, இந்த தரிசனம் 17 வயதில் யோசேப்புக்கு உள்ளே விழுந்த விதை, அதுதான் அவனுடைய நினைவாய், அதுதான் அவனுடைய கனவாய், அதுதான் அவனுடைய உணவாய் மாறினதினால் அதிலேயே நிலைத்திருந்தான். இன்றைக்கு உன்னுடைய தரிசனத்தை குறித்த உன்னுடைய சிந்தனை என்ன? நீ அவைகளிலே நிலைத்திருக்கிறாயா? அவைகளிலே நிலைத்திருப்பதற்கு நீ செய்திருக்கிற கிரயங்கள், பலிபீடத்தில் வைத்திருக்கிற காரியங்கள் என்ன? கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். இந்த தேசத்தின் மாற்றத்திற்கு கர்த்தர் உன்னைத்தான் நம்பி இருக்கிறார். நீதான் இந்த காலத்தின் யோசேப்பு. நீதான் ஜனங்களை போஷிக்கும்படி அழைக்கப்பட்டவன். நீதான் கனிதரும் செடி. இந்த காலம் உனதல்லவோ, நீ செயல்படும் நேரம் அல்லவோ. Thank you. நீ செயல்படும் நேரம் அல்லவோ. இந்த காலம் ஜீசஸ், இந்த காலம் எனதல்லவோ, இந்த காலம் எனதல்லவோ, நான் செயல்படும் நேரம் அல்லவோ. இந்த காலம் எனதல்லவோ. தரிசனம் உன்னை பின்தொடர வேண்டும் என்று காத்திருக்காதே. நீ தரிசனத்தை தொடர்ந்து ஓடுகிறவனாய் மாறிவிடு. அவைகளை சிந்தித்துக் கொண்டு அவைகளிலே நிலைத்திரு. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். மூன்றாவதாக வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால், நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை, உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி, நீதான்ப்பா அனல் மூட்டி எழுப்பணும். கர்த்தர் ஏற்கனவே உனக்குள்ள அனல் வச்சிட்டாரு. அதனால தான் இயேசு சொன்னாரு, வெளிச்சத்தை மரக்காலால என்ன செய்யக்கூடாது? மூடிவிடக்கூடாது. மூடிட்டீன்னா அவ்வளவுதான். அநேக உலக காரியங்கள், உலகத்தின் சிந்தனைகள், இது உனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை மூடிட்டுன்னா, உனக்குள்ள இருக்கிற கிருபைகளை மூடுவதற்கு இடம் கொடுப்பாய் என்றால் அனலற்று போவாய். சிம்சோன் சொன்னான்ல, என் தலைமயிர் சிரைக்கப்பட்டு விட்டதென்றால் நான் மற்ற மனுஷனை போலாவே. அவ்வளவுதான். மூடிட்டீன்னா முடிஞ்சது. மரக்கால் ஒன்னா மூடிட்டீன்னா
உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்காது. நீ அனல் மூட்டி எரிய விடு. சோர்வுகள் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில தினம் தினம் சில போராட்டங்களை சந்திக்க நேரிடும். அப்பம்லாம் நீ செய்ய வேண்டியது, முழங்காலில் யுத்தம் செய்திடு, சீரை பட்டோரை முழங்காலில் யுத்தம் செய்திடு. கரங்களை உயர்த்தி ஆமென். முழங்காலில் யுத்தம் செய்திடு, சீரை பட்டோரை விடுவித்திடு. ஆம் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கிருபைகளால் நிறைந்த பாத்திரங்களை கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வாலிபர்கள் எழும்பட்டும், இளம் ஊழியர்கள் எழும்பட்டும். தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன். இந்த டிவைன் எஃப்எம் மூலம் ஆண்டவரே, இந்த தேசத்துல உங்க சித்தம் நிறைவேறட்டும்பா, உங்க விருப்பம் நிறைவேறட்டும். இதை செய்கிற அருமையான பாஸ்டர் ஜிம் ஆண்ட்ரூஸ் அவர்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். கர்த்தர் நினைத்தவைகள் இதிலே நிறைவேறட்டும். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேசத்தை அசைப்பதற்கு அக்கினி பிளம்புகளாய் புறப்படுவார்களாக. இருக்கிற இடங்களிலே தேவனுடைய நாமத்தை உயர்த்துவார்களாக. இந்த சப்தம் இவர்களை தட்டி எழுப்ப நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.